வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் கே முதல் நே வரை உள்ள ஏ ஓசை உடைய நெடில் உயிர்மெய் எழுத்துக்களையும் அவற்றில் தொடங்கும் சொற்களையும் அறிந்தோம். தற்போது அதிலுள்ள புத்தக பயிற்சிகளையும் அறிவோம். எழுதி பழகுவேன். உங்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் இந்த எழுத்துக்களை என்ன பண்ணலாம், கே முதல் நே வரை உள்ள உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை வாய் விட்டு சொல்லிகிட்டே எப்படி எழுதணும், அழகாக எழுதணும். சரிங்களா? அங்கே இருக்கிறதுல அந்த டாட் மேலேயே நீ பொறுமையாக எழுதணும். கே, கே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, ரே, லே, ரே, நே. படிப்போம், எழுதுவோம். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சொற்கள் தான் இல்லைங்களா? இந்த நெடில் எழுத்தக்கூடிய தொடங்கி இருக்கிற சொற்களை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எழுதியும் பார்க்கலாம். தே இல், தேல், கே இல். இந்த இல்லேருந்து பொதுலகர இல். சரிங்களா? கே இல், கேள். சே இ, சேய். சேய் அப்படின்னா குழந்தை. சரிங்களா? தே இ, தேய். வேலி, வேலி. சேர், சேர். நேர், நேர். தேர், தேர். தேடு, தேடு. மேடு, மேடு. தேக்கு, தேக்கு. மேற்கு, மேற்கு. தேக்கு அப்படிங்கிறது தேக்கு மரம் இல்லைங்களா? அதே மேற்குங்கிறது திசைகள். 4 திசைகள் சொல்லுவோம்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இல்லைங்களா? அதில் ஒரு திசை தான் மேற்கு. இப்போ பெயரை எழுதுவே. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுக்குரிய பெயரை நம்ம இந்த கட்டத்திலேயே அழகாக எழுதணும். சரிங்களா? உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் எழுதும் பொழுது எப்படி எழுதணும், அழகாக சின்னதாக எழுதணும். சரிங்களா? மே ஹ இம், மேகம். தே இன் கூடு, தேன்கூடு. கே இல் வ ரகு, கேழ்வரகு. சே வ இல், சேவல். வேலி, வேலி. தே இல், தேல். அதுக்குரிய பெயரை நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த பெட்டிக்குள்ளே அழகாக எழுதணும். அடுத்தது இணைத்து எழுதுவேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எழுத்தை பொதுவாக இந்த 2 எழுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், இணைச்சி ஒரு சொற்களாக எழுதுகிறோம் இல்லையா, சொல்லாக எழுதுகிறோம். மே, மே இதுக்கும், லா இம் அதுக்கும் பொது, கா இம் அதுக்கும் பொது இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணுறோம், இணைச்சி எழுதுகிறோம். மே லா இம், மேலம். மே ஹ இம், மேகம். தே இன், தேன். தே இல், தேல். இங்கே பார்த்தீங்களா, இந்த இரு பொதுவானது. அதுலேயே பாருங்கள் 4 எழுத்துக்களோட அந்த இரு சேர்ந்து வருது இல்லையா? வே இர், வேர். தே இர், தேர். நே இர், நேர். சே இர், சேர். அங்கே எழுத்துக்களை இணைச்சி எழுதணும் இல்லைங்களா? இங்கே என்ன பண்ணுறோன்னா, படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய பெயரையுமே அவங்க கொடுத்துருக்குற அந்த சொல்லையும் நம்ம என்ன பண்ணோம், இணைச்சி எழுதணும். சரிங்களா? படத்தையும் சொல்லையும் நம்ம இணைச்சி எழுதுகிறோம். இப்போது அந்த படத்துக்குரிய பெயர் என்ன, மேகம். மேகம் பார், மேகம் பார். இங்கே என்ன மாவு இருக்குது, கேழ்வரகு மாவு.
கேழ்வரகு மாவு. இந்த படம் பேருந்து, பேருந்து நிறுத்தம். இதையும் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அழகாக எழுதணும். அடுத்தது இது உங்களுக்குரிய வீட்டு பாடம். சரிங்களா? என்ன பண்ணணும், அழகாக இதை வரையணும். நீங்கள் இது ஒரு கோட்டோவியமாக தான் நீங்கள் வரைய போகிறீங்க. தேங்காய் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தேங்காய் படத்தை அழகாக வரையணும். பேருந்து, பேருந்தை அந்த பெட்டிக்குள்ளே அழகாக வரைங்க. சேவல், இந்த சேவல் எடுத்து அங்கே அழகாக வரைங்க. இதே மாதிரியே தேனி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா தேனி, அந்த தேனி எடுத்து இங்கே அழகாக வரையணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்குரிய வீட்டு பாடம். உங்களுடைய புத்தகத்திலேயே நீங்கள் இதை செய்யலாம். நன்றி மாணவர்களே.